மேகியில் ஒரு சூப்பரான வெரைட்டி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். முட்டை மேகி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது நார்மலாக நீங்கள் செய்கிற மேகியை விட ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். சட்டுன்னு செஞ்சிடலாம். எப்போவாவது நீங்கள் மேகி செஞ்சு சாப்பிட்ணுன்னு ஆசை இருந்ததுன்னா இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பேன் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான எந்த குக்கிங் ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணலாம். எண்ணெய் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் பொடியாக கட் பண்ணின பூண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே 2 பச்சை மிளகாவை இது போல் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. உங்களுடைய காரத்தை பொறுத்து நீங்கள் பச்சை மிளகாவுடைய அளவை கம்மியாகவோ அதிகமாகவோ சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிடுங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. அப்போ வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடும். ஏற்கனவே மேகி மசாலாவில் கொஞ்சம் உப்பு இருக்கும், அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நல்லா கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிடுங்க. தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகணும். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா சாஃப்டாகி இருக்கு. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா பொருட்கள்லாம் சேர்க்கணும். 1 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இது கலர் நல்லா கொடுக்கும், காரம் கம்மியாக இருக்கும். நீங்கள் நார்மல் மிளகாத்தூள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் 1/2 டீஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்தால் லேசாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க, போதும். மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இந்த மாதிரி இந்த கிரேவியை ஒரு ஓரமாக ஒதுக்கிக்கோங்க. நீங்கள் ஃப்ளாட்டான பேன் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் உங்களுக்கு தேவையான அளவு முட்டையை உடைச்சி சேர்த்துக்கோங்க. நான் 5 முட்டை சேர்த்துருக்கேன். நான் செய்ய போகிற மேகி 4 மேகி அளவுக்கு செய்ய போகிறேன். அதுக்கு 5 முட்டை கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு முட்டை அதிகம் வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா 1-2 கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முட்டை நல்லா வெந்து வரணும். அது வரைக்கும் நம்ம இது போல் கலந்துகிட்டே இருக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணிங்கன்னா சீக்கிரமாகவே வேலை முடிஞ்சிடும். இப்போ பாருங்கள், முட்டை நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு. இந்த அளவு முட்டை வெந்ததுக்கப்புறமா நம்ம இந்த மசாலாவோட முட்டையை மிக்ஸ் பண்ணிடணும். முட்டை முழுமையாக வெந்ததுக்கப்புறமா மசாலா கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு முட்டை, அதுக்கப்புறம் இந்த மசாலா, இது ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகுறது வரைக்கும் நல்லா கலந்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நான் 4 மேகி சேர்க்க போகிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, அதுக்கு 3 கப் தண்ணி கரெக்டான அளவு. நீங்கள் 2 மேகியில் பண்ணுறீங்கன்னா 1.5 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க, அது கரெக்டாக இருக்கும். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு தண்ணி லேசாக சூடாகிறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம மேகியை உடைச்சி உள்ளே சேர்த்துடலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு வேணும்னா செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். மேகியை இந்த மாதிரி 2 மட்டும் உடைச்சி சேர்த்துக்கோங்க. அதிகமாக உடைக்கணும்னு அவசியம் இல்லை. நான் சொல்லியிருக்க ரேஷியோ படி அப்படியே செஞ்சிங்கன்னா மேகி நல்லா உதிரியாக ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், குழஞ்சி போகாமல் இருக்கும். அதே மாதிரி சில பேர் மேகியை தனியாக வேக வச்சு அதுக்கப்புறம் முட்டை கூட சேர்த்து பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது அதிக பாத்திரம் செலவாகும், அப்போ வேலையும் அதிகமாகும். ஆனால் இந்த மாதிரி நம்ம 1 பாட் மீல் மாதிரி செய்யும்போது ரொம்ப சுலபமாக வேலை முடிஞ்சிடும். இப்போ எல்லா மேகியும் உடைச்சி உள்ளே சேர்த்ததுக்கப்புறம் லேசாக இது போல் அமுத்தி விட்டுருங்க. அந்த தண்ணியில் இந்த மேகி நல்லா முங்கணும், அந்த மாதிரி பார்த்து அமுத்தி விட்டுக்கோங்க. ஃபைனலாக இதில் மேகி மசாலா சேர்த்துக்கோங்க. அந்த பேக்கெட்டோடவே வரும்ல, அந்த மசாலா தான் சேர்த்துருக்கேன்.
சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஃபைனலாக சேர்க்கும்போது தான் அந்த மசாலா நல்ல வாசனையோட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மேகியை இது போல் திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு நிமிஷம் போல் ஆயிருக்கு. 1 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. அப்போ அந்த மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகும், மேகியும் நல்லா வெந்து வரும். இப்போ மேகி வந்து ஓரளவு வேக ஆரம்பிச்சிருச்சு. ஹை ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு மூடிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் வேக வச்சுக்கோங்க. அப்போ பெர்ஃபெக்டாக மேகி வந்து ரெடி ஆயிரும். அவ்வளோதான், எல்லா மேகியும் திருப்பி விட்டாச்சு. இப்போ மூடி போட்டு மூடிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. இப்போது 2 நிமிஷம் ஆகியிருக்கு. மேகி வந்து சூப்பராக தயாராகிருச்சு. இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி இருக்க மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு லேசாக மிக்ஸ் பண்ணி விடும்போது அது கொஞ்சம் வெதுவெதுப்பான சூட்டுக்கு வரும்ல, அப்போ வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். நீங்களே பாருங்கள், பார்க்கும்போதே அவ்வளோ கலர்ஃபுல்லாக ரொம்பவே சுவையான மேகி சூப்பராக தயாராகிருச்சு. ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்குது, கொஞ்சம் கூட குழஞ்சி போகலை. இப்போது கொஞ்சம் வெதுவெதுப்பான சூட்டுக்கு வந்துடுச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ ட்ரையாக இருக்குது, கொஞ்சம் கூட ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நம்ம கடைகளில் கிடைக்கிற நூடுல்ஸ் போல் இருக்குது. ஸோ நீங்களும் கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த முட்டை மேகி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.